ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சௌமி. இனி நம்ம சூப்பரான டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். இனிப்பு போண்டா வந்துட்டு ஈஸியாக சிம்பிளாக ஹெல்த்தியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கோதுமை மாவு இருந்தால் போதும், இந்த போண்டா வந்து சிம்பிளாக வந்து செஞ்சு முடிச்சிடலாம். கோதுமை மாவு, வெல்லம், அது 2 பொருட்கள் போதும். இப்போ வாங்க இந்த போண்டா வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெல்லத்தை வந்து இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. அதை ஒரு இதில் மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு அதுக்கு வந்து அந்த வெல்லம் கரைஞ்சி வர்றதுக்கு நம்ம தண்ணி வந்து சேர்த்துட்டு இந்த வெல்லத்தை நல்லா வந்து கரைச்சிக்கணும். கரைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். இப்போ பாருங்கள், வெள்ளை தண்ணி எல்லாத்தையும் நல்லா கரைச்சாச்சு. இப்போ நம்ம தேவையான பொருட்கள் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்துட்டேன். இப்போ ஏலக்காய் பொடி வந்து சேர்த்துக்கலாம். சுகரோடு ஆட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன் ஏலக்காய் பொடி, அதை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறம் வந்து சால்ட்டு, இதெல்லாம் நல்லா வந்துட்டு கலந்து வரணும். எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பாதி கோதுமை மாவு, பாதி வந்துட்டு மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஆரோக்கியமாக பண்ணணுன்றதுக்காக கோதுமை மாவில் சேர்க்குறேன். இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் நல்லா கலந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துட்டோம். எடுத்து போட்டோன்னா போண்டா ஷேப்புக்கு வரணும். அந்தளவுக்கு கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கணும். இப்போ கொஞ்சமாக வந்துட்டு சோடா உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் வந்துட்டு எல்லா மாவுலேயும் நல்லா வந்து கலந்து வர மாதிரி நல்லா வந்து கலந்துக்கோங்க. ஃபுல்லாக வந்துட்டு எல்லாத்துலேயும் பரவ வர மாதிரி நல்லா நான் கலந்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக எல்லா பக்கமும் வந்து வரணும். அப்போ தான் நமக்கு நல்லா வந்து போண்டா சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் வெளியில். இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எண்ணெய் வந்து காய வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். எண்ணெய் வந்து காஞ்சிட்ருக்கு. இப்போ கொஞ்சமாக வந்து போட்டு பார்க்கலாம். எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வந்து காயணும். நம்ம போட்டதும் மேலே எலும்பி வர மாதிரி இருக்கணும். அந்தளவுக்கு காஞ்சிடணும். இப்போ எலும்பி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு போண்டாவாக சுட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம ஒன்று போட்ட பிறகு இன்னொன்று வந்து எலும்பி வரும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து சேருங்க. அப்படியே சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் ஒன்றாயிடும் எல்லா போண்டாவும். அது மட்டும் பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒன்று போட்டோன்னா அது வந்து எலும்பி மேலே வந்துடும். நல்லா வந்து எண்ணெய் சூடாக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு போட்டதும் எலும்பி வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அதை சிம்மில் வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. ஒரு 5 மினிட்ஸாக வந்துட்டு வெந்துட்டுருக்கு. நல்லா கலர் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நமக்கு உள்ளே நல்லா வெந்து இருக்கும், வெளியும் நல்லா ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். வெல்லத்தை நம்ம கரைச்சிட்டு சேர்க்கும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நமக்கு நல்ல ஒரு சாஃப்டாக கிடைக்கும் போண்டா. ஹார்டாக இல்லாமல் வெளியில் நல்ல ஒரு கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் பஞ்சு போலும் இருக்கும். பாருங்கள், சூப்பரான போண்டா வந்து ரெடி ஆகிடுச்சி. இந்தளவு கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம வேறு ஒரு இதில் மாற்றி வச்சுக்கலாம். எடுத்துகிட்டு மாற்றி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம வச்சுருக்க மாவு எல்லாத்துலேயும் போண்டா வந்து போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து ஈஸி அண்ட் சிம்பிளான ரெசிபி. வீட்டில் இருக்க ஒரு 3 பொருட்கள் இருந்தால் போதும், ஈஸியாக இந்த போண்டா வந்து செஞ்சிடலாம். ரொம்ப வந்து ஹெல்த்தியான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் நல்லா வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பாருங்கள், எடுத்துட்டோம் நம்ம ஒரு பேட்ச்சு. அடுத்த பேட்ச்சு சேர்த்துக்கலாம். பாருங்கள், அடுத்த பேட்சை நான் வந்து சேர்த்துட்டேன். இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க போண்டா மாவில் எல்லாத்துலேயும் வந்துட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இதுவும் நல்லா வெந்ததுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள். இதுவும் ஒரு 10 நிமிஷமாக வெந்துட்டுருக்கு. நல்லா வந்து வெந்துடுச்சு பாருங்கள். சூப்பராக நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப வந்து சாஃப்டாக இருந்துச்சு. இதே மெத்தடில் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. குழந்தைங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்து வச்சுக்கலாம் அதே பிளேட்டில். டீ டைமில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்மளோட போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.